பெருமை கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் உயிரும் உயிர்ப்பும் உண்டு. அவரிலேதான் நமக்கு மீட்பும் உயிரும் உயிர்ப்பும் உண்டு. அவராலேதான் நாம் இரட்சணியமும் விடுதலையும் அடைந்தோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் உயிரும் உயிர்ப்பும் உண்டு. அவரிலேதான் நமக்கு மீட்பும் உயிரும் உயிர்ப்பும் உண்டு. அவராலேதான் நாம் இரட்சணியமும் விடுதலையும் அடைந்தோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் உயிரும் உயிர்ப்பும் உண்டு. அவரிலேதான் நமக்கு மீட்பும் உயிரும் உயிர்ப்பும் உண்டு. அவராலேதான் நாம் இரட்சணியமும் விடுதலையும் அடைந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும்.
இயேசு அவரை எதிர்த்து போரிடமும் கொள்ளாதோரிடமும் இன்று கையளிக்கப்பட போகின்றார். நமக்காக, நம் மீட்புக்காக தம்மையே சிலுவையில் கொடுக்க தயாராகின்றார். பட்டமும் பதவியும் போட்டி போடுகின்ற இந்த உலகில் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரிவதற்கே தம் சீடர்களின் பணி என்பதை உணர்த்த தம் சீடர்களின் பாதங்களை கழுவி பாடம் புகட்டுகின்றார். அன்புக்கு அடிபணிந்தார், எம்மையும் அடிபணிய வைக்கின்றார். இன்று இயேசு ஏற்படுத்திய நற்கருணையும் குருத்துவமும் ஒன்றோடு ஒன்று மிக நெருங்கிய தொடர்புடையது. நற்கருணை இல்லையேல் குருத்துவம் இல்லை. திருப்பலியின் மாண்பையும் மகத்துவத்தையும் நாம் சிந்தித்து நற்கருணை வடிவில் நம் உள்ளத்தில் எழுந்து வரும் இயேசுவின் உயிருள்ள பிரசனத்தை உணர அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை இடமாற்ற பவனி என 4 பிரிவுகளாய் அமைந்துள்ளது. பணிவிடை புரிவதும் பணிவுள்ளம் கொண்டு வாழ்வதுமே எமது கிறிஸ்தவ அழைத்தலாகும். அன்புக்கு சான்றுரைத்து அனைவர் மனதிலும் அகால இடம் பெறும் வண்ணம் அருள் வேண்டுவோம். இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் காலத்தால் அழியாத கருணை காவியம். இந்நாளில் எமது பங்கு குருக்களுக்காகவும் மண்ணின் மைந்தர்களுக்காகவும் நமது மறை மாவட்டத்தின் ஆயர் மற்றுமுள்ள குருக்களுக்காகவும் நமது திரு அவைகளுக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் இப்பொழுது இன்றையோடு 3 நாள் கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தை பற்றி தியானிக்க முன் வந்துள்ளோம். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய இந்த 3 நாட்களும் நமக்கு அருள்களை தரும் காலமாக இருக்கின்றது. எனவே இவற்றை பாவித்து நாங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவோடு ஒன்றைத்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்களாக உயிர்த்த ஞாயிறு நாங்களும் ஒரு புது வாழ்வுக்கு உயிர்த்தல வேண்டுமென்று மன்றாடிக்கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் புனிதமிக்க திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாஸ்கா இரவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டின் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருக்கிண்ணத்தை கையில் ஏந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதா. திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதா. இறைவன் எனக்கு செய்த அனைத்தீடில்லாத நன்மைகளுக்கா இறைவன் எனக்கு செய்த அனைத்தீடில்லாத நன்மைகளுக்காய் நான் என்ன கைமாறு செலுத்திடுவேன். திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதா. திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதா. மீட்புக்காக நன்றி கூறி திருக்கிண்ணத்தை கையிலேந்தி மீட்புக்காக நன்றி கூறி திருக்கிண்ணத்தை கையில் ஏந்தி ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். திருக்கிண்ணத்தை கையில் ஏந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதா. திருக்கிண்ணத்தை கையிலேந்தி இறைப்புகள் நாம் கூறுவது கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதா. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்தும் பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயல் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயல் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 தொடக்கம் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் கரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவனென்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவே தான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, ஆங்கில எழுத்தாளர் கெனான் டோயில் என்பவர் த கிரேட் வார் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது. இங்கிலாந்து நாட்டவருக்கும் எதிரி நாட்டவருக்கும் சில 100 ஆண்டுகளுக்கு முன் ஒரு போர் ஒன்று இடம்பெறுகின்றது. அந்த போரிலே இங்கிலாந்து நாட்டவர்கள் தோல்வியை அடைந்து கொள்கின்றார்கள். அதிலே பலர் இறந்து போகின்றார்கள். அந்த போரிலே தப்பித்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால்,
இரகசியமாக ஒன்று கூடி திட்டமிடுகின்றார்கள், நாங்கள் எவ்வாறு இந்த படைகளிடமிருந்து நாங்கள் தப்பித்து செல்வது என்று சொல்லி. அவ்வாறு அவர்கள் திட்டமிட்ட போது அவர்களிடம் ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை ஒன்று வருகின்றது. அதாவது ஒரு வெள்ளை துணி எடுத்து அந்த வெள்ளை துணியிலே அவர்கள் தங்களுடைய உடலிலிருந்து வந்த இரத்தத்தால் சிலுவை அடையாளம் வரைகின்றார்கள். சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு அவர்கள் அந்த எதிரி படையை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். இந்த படை வீரர்களை கண்ட அந்த எதிரி படை வீரர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் காயப்பட்டவர்களை இங்கே எடுத்துக்கொள்ள வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, எவ்வாறு இந்த படை வீரர்கள் தங்களுடைய இரத்தத்தினால் ஆன சிலுவையினால் காப்பாற்றப்பட்டார்களோ அதுபோல்தான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் இந்த மனுக்குலமே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது. இன்றைய நாளிலே திரு அவையானது இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு சொல்லுகின்றது, நற்கருணை என்பது திரு அவையினுடைய ஊற்றும் உற்சவமாக இருக்கின்றது. அந்த நற்கருணையிலே இயேசு கிறிஸ்து உயிருள்ள பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித இயல்பும் தெய்வீக இயல்பும் இரண்டர கலந்திருக்கின்ற ஒரே உணவு நற்கருணை என்று சொல்லி திருச்சங்க ஏடு சொல்லி நிற்கின்றது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார், நற்கருணை என்பது அங்கே இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னம் வாசம் செய்கின்றது. அதிலிருந்து தான் எங்களுக்கு ஆசீரும் அருளும் கிடைக்கின்றது என்று சொல்லி 16ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்த மார்ட்டின் லூதர் சொல்லுவார், நற்கருணை அதிலே இயேசுனுடைய பிரசன்னம் ஒரு சிறு நொடி பொழுதே, திருப்பலியின் பின்பு நற்கருணை வெறும் உணவே என்று சொல்லி சொல்லுகின்ற போது அதற்கு எதிராக கூடிய திருச்சங்கம் திருத்தந்தின் பொதுச்சங்கம் சொல்லுகின்றது, அவ்வாறு அல்ல, மாறாக நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம் என்றும் நித்தியமும் இருக்கின்றது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் சிந்திக்கின்ற தருணம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நற்கருணை பெற்றுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நற்கருணைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நற்கருணை வழிபாடுகளிலே பங்கு பெற்றுகின்றோம். ஆனால் எத்தகைய மனநிலையோடு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகின்றோம்? நாங்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகின்ற போது எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோமா, அல்லது பாவ வாழ்விலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் நற்கருணையை பெறுகின்றோமா? அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஜூதர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அவருடைய பாஸ்கா விழாவிலே அவர்கள் ஆட்டை பலியாக்கி அந்த பலியெடுத்த அந்த ஆட்டினுடைய இறைச்சியை அந்த வீட்டார் அனைவரும் ஒன்று கூடி உண்டார்கள். ஆனால் புதிய பாஸ்கா முற்றுமுழுதாக ஒரு வித்தியாசமான ஒன்று. இங்கே விலங்குகளை அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார். அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இயேசுவினுடைய அந்த புதிய பாஸ்கா தான் ஒரு முற்றுமுழுதான பலி என்று சொல்லி எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் மிகவும் அழகாக சொல்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பலி செலுத்தினார்கள். ஆனால் அந்த பலியானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பலி முழுமையடையவில்லை. மாறாக புதிய ஏற்பாட்டிலே புதிய பாஸ்காவிலே இயேசு ஒரே ஒரு முறை பலி செலுத்தினார். பலி செலுத்திய பின் தந்தையினுடைய வலது பக்கம் போய் உட்கார்ந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவருடைய பலி முழுமையின் முழுமையும் நிறைவின் நிறைவும் கண்டது. அன்புக்குரியவர்களே, இன்று அந்த பலியை செலுத்துவதற்கு ஆயத்தமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகின்றேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே பணியை சீடர்களிடம் ஒப்படைத்தார். சீடர்களூடாக இன்று திரு அவையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று திரு அவை மூலம் கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பாதம் கழுவுதல் என்பதன் பொருள் என்னவென்று சொன்னால் இறங்கி வருதல், எங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வருதல். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் மிகவும் அழகாக சொல்கின்றது. அவர் தன்னுடைய நிலையிலிருந்து அவர் பற்றி கொள்ளவில்லை, மாறாக அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார்.
இன்று சீடத்துவத்தை ஆண்டவர் அழகாக கற்பிக்கின்றார். தலைவராக இருக்கின்றவர் தொண்டராக மாற்றம் பெறட்டும். இன்று நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய விழாவையும் குருத்துவத்தை ஏற்படுத்திய விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நற்கருணையும் குருத்துவமும் இரண்டர கலந்தது. நற்கருணை இல்லாமல் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை. ஆக மொத்தத்திலே இவை இரண்டும் இரண்டர கலந்ததாக காணப்படுகின்றது. எங்களிடம் ஒரு கேள்வி எழலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குருவா என்று? ஜூத மரபுப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பிலே ஒரு குரு அல்ல. ஏனென்று சொன்னால் யூத மரபுப்படி ஒருவர் குருவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் லேவியர் குலத்தவராக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜூதா குலத்தை சேர்ந்தவர். இல்லாது போனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறப்பிலே குருவாக இருக்கின்றார் என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஜூத மரபுப்படி ஒருவர் சிலுவையில் இறக்கின்றார் என்று சொன்னால் அவர் சபிக்கப்பட்டவர். ஆகவே சபிக்கப்பட்டவர் குருவாக இருக்க முடியாது. ஆனால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திரும்பவும் சொல்கிறது, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் குருவாக இருந்தார். எப்படிப்பட்ட குருவாக இருந்தார் என்று சொன்னால் எங்களுடைய வலுவின்மையை அறிந்து கொள்கின்ற தலைமை குருவாக இருந்தார். எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய துன்பங்களை ஆய்ந்தறிகின்ற தலைமை குருவாக இருந்தார். அதனால் தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திரும்பவும் மிகவும் அழகாக சொல்கின்றது, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நித்திய குருவே என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார். நாங்களும் ஆண்டவர் எதை தன்னுடைய வாழ்வில் செய்தாரோ அதை எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் செய்ய பழகிக்கொள்வோம். ஆண்டவர் அன்பு செய்ய சொன்னார், நாங்கள் அன்பு செய்வோம். பகைவரை அன்பு செய், உன்னை வெறுப்போருக்காக இறைவனிடம் மன்றாடு என்று சொன்னார். ஆகவே நாங்களும் ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பாதச்சுவட்டை பின்பற்றி ஆண்டவருக்கு சான்று பகரும் மக்களாக எங்களை மாற்றுவோம். இப்பொழுது காலடி கழுவும் கனிவு மிகு நிகழ்வு தொடங்குகின்றது. இயேசுவில் நம்பிக்கை கொண்டு நமக்கு இயேசு மட்டுமே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆணவமும் அகந்தையும் குடியிருக்கிற நமது இதயங்களில் இயேசுவை, அவரது பணியை குடிவைப்போம். பணிவும் பக்குவமும் வாழ்வில் மலர்ந்திட பாதம் கழுவும் சடங்கில் பங்கெடுப்போம்.
அன்பொருவருக்கொருவர் செய்வீர். போதகராண்டவராகிய நானே சாதனை என்றுங்களுக்கு அளித்தேன். நீங்களும் ஒருவர் பாதங்கள் கழுவ வேண்டும் என பணித்தேன். உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வீர். அன்பொருவருக்கொருவர் செய்வீர். உங்களுக்கே ஒரு புதிய கட்டளை இன்று நான் கொடுக்கின்றேன். உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வீர். உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வீர். அன்பொருவருக்கொருவர் செய்வீர். இத்தகைய அன்பு கொண்டிருந்தாலோ நீங்கள் என் சீடர் என்றெல்லோரும் அறிவர். இவ்வாறு அன்புடன் அன்றிர வேதம் சீடருக்கே இயேசு பணித்தாரே. உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வீர். அன்பொருவருக்கொருவர் செய்வீர். உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வீர். அன்பொருவருக்கொருவர் செய்வீர். வந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரர்களே, அன்று இறையரசு பணிக்காக தன்னோடு தனது சீடர்களை உருவாக்கிய ஜேசு அவர்கள் இறுதியிலே அவருடைய நெறிமுறைக்கு முரணான நேரத்திலே தங்களுடைய மனநிலைகளை கொண்டிருந்ததை அவர் கண்டார். யார் பெரியவர் என்ற மனநிலையோடு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியனாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார், கற்றுக் கொடுத்தார். நமது வேண்டுதல்களை எடுத்துச் சொல்வோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற இயேசுவின் பணியினை தொடர்ந்து செய்ய சிறப்பான அழைப்பு பெற்ற திருப்பணியாளர்கள் தாங்கள் நிறைவேற்றும் ஒவ்வொரு திருப்பலியையும் தகுதியோடும் தயாரிப்போடும் நிறைவேற்றி இயேசுவின் தாழ்ச்சி தியாகம் நிறைந்த முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிவாழ்விற்காக மன்றாடுவோம். பாதம் கழுவி பணிவிடை புரிந்த இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்வு பணிவாழ்வு என்பதை உணர்ந்து ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட ஏழை எளியோருக்கு பணிவிடை புரிவதில் இயேசு கிறிஸ்துவாக நாங்கள் மாறிட
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையால் ஊட்டம் பெற மன்றாடுவோம். இது என் உடல், இது என் இரத்தம் என்று தன்னையே பலியாக்கிய இயேசு ஏற்படுத்திய நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் நற்கருணையின் மேல் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு அதன் ஆற்றலை நன்கு உணரவும் அதை மதித்து போற்றவும் தகுதியுடன் அதை அனுதினம் அருந்தி ஆன்மீக ஊட்டம் பெற்று அன்பு பணிபுரிந்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை அழைத்தலுக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே, உமது இறையாட்சி பணியை உமது திருமகனைப் போல் முழு அர்ப்பணத்துடன் செய்திட பிறர் நல மனம் கொண்ட இளையோர்களை இறை வாழ்வழைத்தலை ஏற்க முன்வந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, கிறிஸ்துவின் மறையுடலாகிய இந்த திரு அவை புதிய உலகமாகிய இறையரசு சமூகத்தை ஏற்படுத்த உடைக்கப்படும் உடலாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே எங்களுக்கு உணர்த்துகிறீர். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் என்று மொழிந்தீர். இந்த திரு அவையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் புதிய உலகிற்காக உடைக்கப்படும் அப்பமாக நாங்கள் மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படி எல்லாம் நடக்கட்டுமே. வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்தன் வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்தன் வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. சிலுவை வாழ்வின் காட்சியும் சிலுவையின் வடிவும் வெறுமையான என் வாழ்வினில் முழு நிறைவை தந்தது. சிலுவை வாழ்வின் காட்சியும் சிறுமையின் வடிவும் வெறுமையான என் வாழ்வினில் முழு நிறைவை தந்தது. வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்தன் வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். வருகின்றேன் தருகின்றேன் கல்வாரி பலியில் எந்தன் வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. சகோதர
சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனுக்கு நலனுக்காகவும் உமது கைகளில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, இவர் வளவும் உமது
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.
செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தன நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Body and blood of our Lord Jesus Christ, eternal life to receive. நற்கருணை பேராலயத்திலே நடுப்பகுதியிலே சீட்டுகளுக்கு இடையிலே வழங்கப்படும், அதே போல கைக்கோவிலிலும் நடுவிலே வழங்கப்படும் அனைத்து அருட்சகோதரிகளையும் நற்கருணை வழங்க வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவா.
கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள், இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? அருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில் எதற்கு? ஒரு கொடி கிளையின நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. அன்புமிக்க சகோதரர்களே, இப்பொழுது நம் ஆண்டவருடைய கெத்செமனே தோட்டத்து வேதனை, கையளிக்கப்படுதல், பாடுபடுதல் இவற்றை நாங்கள் நினைவுகூரும் முகமாக பிரதான பீடத்திலிருந்து நற்கருணை வேறொரு பீடத்துக்கு இடமாற்றப்படுகிறது. பவனி இடம்பெறும். அதன் பின்னர் இங்கே இரவு 9:15 வரை குழுக்களாக நாங்கள் ஆராதனைகளை செய்து கொண்டிருப்போம். பொது ஆராதனை இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை இடம்பெறும். அதன் பின்னர் பொதுவான ஆராதனை இடம்பெறாது. நாளை மாலை 4:30 மணி வரை நீங்கள் குடும்பமாக இங்கே வந்து அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற நாளாக அனுட்டிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். புனித வெள்ளி தினம் ஒரு சந்தி மாமிச தவிர்ப்பு தினம் என்பதையும் 12 வயதுக்கும் 60 வயதுக்கும் உட்பட்டவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். நாளை காலை 6:30 மணிக்கு பேராலய வளாகத்திலே சிலுவை பாதை இடம்பெறும். நாளை மாலை 4:30 மணிக்கு இங்கே பேராலயத்திலே ஆயர் தலைமையிலே நம் ஆண்டவருடைய பாடுகளின் நினைவு சடங்கு, அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனையும் திருவிருந்தும் இடம்பெறும். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என்னாவே மாண்பு மிக்க உடலின் இரகசியத்தை ஆரினரசர் சீருயர்ந்த வயிற்றுதீர்த்த கனியவர்தம் பூதலத்தை மீட்க சிந்தும் விலை மதிப்பில்லாதுயர்ந்த தேவ இரத்த இரகசியத்தை எந்தன் நாவே பாடுவாயே. அவர் நமக்காய் அழிக்கப்படுவின் ஆசில்லாத கண்ணினின்று நமக்கென்றே பிறக்கலானார். அவனி மீது அவதரித்து அரியதெல்வ வார்த்தையான வித்து அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவின் வியர்க்கும் முறையில் முடிக்கலானார். இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவரமர்ந்து நியமனத்தின் உணவையுண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் பன்னிரண்டு சீடருக்கு தம்மை தாமே திவ்ய உணவன் தம் கையாலே அருளினாரே. உருவான வார்த்தையானவன் வார்த்தையாலே உண்மையப்பம் அதனை சரீரமாக்கினாரே. ரசமும் கிறிஸ்து இரத்தமாகும். மாற்றமிது நம் மனித அறிவை முற்றிலும் கடந்ததெனினும் நேர்மையுள்ளம் உறுதி கொள்ள மெய் விசுவாசம் ஒன்றே போதும். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென்.